ஸோ திஸ் இஸ் மை base rule, a posteriori probability. இப்போ numerator, if you look at the numerator, this is nothing but P of D by H into P of H. This is nothing but if you compare this one with my earlier definition, this is my joint probability, P of Hj. Here I am saying that P of Hj into P of I by Hj. This is my joint probability. So joint probability divided by my marginal probability, right, gives you the posteriori probability. Where understanding the Bayes rule, so D is the data, right, which is being received. நம்ம இங்கே பார்த்தோம் இல்லைங்களா, நம்ம வந்து டேட்டா இருக்கும், எனக்கு அதே மாதிரி ஹைபாத்தசிஸோட அவுட்புட் இருக்கும், P D H of D, ரைட். எனக்கு வந்திருக்கிற ஒரு மெயில் வந்து அதுதான் டேட்டா. அந்த மெயிலு ஸ்பேமாக இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது மை ஹைபாத்தசிஸ் அவுட்புட், ரைட். ஸோ எனக்கு D is the data. Now hypothesis, whether I have to say whether it is spam or not, right. Then ஸோ P of H by D, இந்த பேஸ் ரூல் வந்து எப்படி நம்மளோட கிளாஸிஃபிகேஷனுக்கு யூஸ் ஆகுதுங்கிறத இப்போ பார்ப்போம். P of H by D is equal to P of D by H into P of H by P of D, ரைட். ஸோ இப்போ நான் இதை பாருங்கள், P of H by D into, இப்போ ஐ எம் கிராஸ் மல்டிப்ளையிங் P of H by D into P of D இங்கே கொண்டு வந்துடுறேன். அப்போ என்ன ஆகும், எனக்கு P of H by D into P of D is equal to P of D by H into P of H. So this is nothing but my joint probability, P of D comma H into P of D comma H. We know that, right. H given D into P of D ஒரு joint probability தான். P of D given H into P of H joint probability தான். ரெண்டும் சேம் இதாக இருக்குது, ரைட். ஸோ இப்போ நம்மளோடதில் வந்து என்ன அப்படின்னா, இந்த P of Hங்கிறது என்ன அப்படின்னா, இதான் a priori probability. நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா. இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு விளையாட போகிறானா இல்லையா அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கும், ஒரு ப்ரிலிமினரி நாலேஜ் வி ஹேவ், வெதர் இது வந்து அந்த அவன் வந்து முன்னாடியே இதை பற்றி ஒரு நாலேஜ் இருக்குது, அப்போ இவன் போவான் அப்படிங்கிறத வச்சு நம்ம சொல்கிறது தான் வந்து a priori probability. ஓகே. ஸோ P of D by H அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது வந்து நம்ம ஏற்கனவே சொன்னதில் ஒரு கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. ஐ ஹாவ் மை பர்டிகுலர் ஹைபாத்தசிஸ், ரைட். எனக்கு வந்து இது விளையாட போகிறான் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஈவெண்ட் இந்த இப்போ போட்டிருக்கேன் பாருங்கள். ப்ராபபிள் டைப் ஆஃப் டேட்டா ஆஃப் த ஹைபாத்தசிஸ் H இஸ் ட்ரூ. ஏதோ சம் மெர்ஜாக இருக்குது வேல்யூ, பட் உன்னோட பிபிடியில் கரெக்டாக இருக்கும். நான் ஷேர் திஸ் பிபிடி டு யூ, ரைட். ஸோ அந்த ப்ராபபிள் டைப் ஆஃப் த டேட்டா ஃபார் த ஹைபாத்தசிஸ் H இஸ் ட்ரூ. இப்போ எனக்கு வந்து H வந்து ட்ரூவாக இருக்குது, ரைட். அவன் விளையாட போகிறாங்கிறது உண்மை, பட் அப்போ விளையாட போகிறாங்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி, ஐ மீன் அப்போ எத்தனை ஈவெண்ட் வந்து எத்தனை டேட்டா உங்ககிட்ட அவன் விளையாட போகிறதுக்கான டேட்டா இருக்குங்கிற ப்ராபபிலிட்டி தான் P of D by H. ஓகே. ஸோ திஸ் இஸ் மை லைக்லிஹுட் ப்ராபபிலிட்டின்னு சொல்லுவாங்க, இந்த P of D by H, ரைட். ஸோ டினாமினேட்டரில் உள்ள P of D, as I have already told you, ஒரு பர்டிகுலர் கண்டிஷனை மட்டும் வச்சுட்டு இன்னொரு கண்டிஷனை எல்லாமே கால்குலேட் பண்ணி சம் பண்ணுறதுக்கு பேர் P of D மார்ஜினல் ப்ராபபிலிட்டி, ரைட். ஸோ இங்கே வந்து மார்ஜினல் ப்ராபபிலிட்டி என்ன, P of D is equal to சம்மேஷன் ஃபார் ஆல் ஹைபாத்தசிஸ் P of D by H into P of H. அப்படியே இந்த நியூமரேட்டரை பாருங்கள், நியூமரேட்டரில் உள்ளதுக்கு எல்லா ஹைபாத்தசிஸ்க்குமான அடிஷன் தான் டினாமினேட்டர், ரைட். சப்போஸ் இஃப் ஐ ஹேவ் ஒன்லி 2 ஹைபாத்தசிஸ் ஈவெண்ட், ஹைபாத்தசிஸ் இது ஒன்று ட்ரூ அல்லது ஃபால்ஸ், ஸ்பேம் ஆர் நாட், ரைட். அப்போ எனக்கு என்ன ஆகும், டினாமினேட்டர் P of D is equal to என்ன ஆகும், P of D by H1 into P of H1 plus P of D by H2 into P of H2. This is my P of D. ஓகே. ஸோ இதுதான் என்னோட டேட்டா எவிடன்ஸ்னு சொல்லுவாங்க. அடுத்து நம்ம ஆக்சுவலாக பேஸ் ரூலில் நம்ம கண்டுபிடிக்க போகிற லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ளது போஸ்டீரியாரி ப்ராபபிலிட்டி. வாட் டு சே, இட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் அ ஹைபாத்தசிஸ். ஒரு ஹச் கிடச்சிருச்சு எனக்கு, ரைட்டாக. ஹைபாத்தசிஸ், ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹைபாத்தசிஸ் எனக்கு அந்த, அதாவது இந்த டேட்டாவுக்கு என்ன ஹைபாத்தசிஸ் வரும், இதுதான் நம்மளோட கண்டுபிடிக்க வேண்டியது, அப்படி தானே. இப்போ என்கிட்ட ஒரு டேட்டா வந்திருக்கு, மெயில் ஸ்பேம் எக்ஸாம்பிள் எடுத்தேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு என்ன ஆகும், என்ன P of Hங்கிறது ஒரு 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 பிலீஃப் எனக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இப்போ நம்மளுக்கு ஒரு யாகு மெயிலில் வச்சுருக்கேன் நான். என்னோடய யாகு மெயிலில் ஒரு நாளைக்கு 100 மெயில் வருது அப்படின்னு சொன்னால் ஐ கேன் சே தட் இதில் வந்து ஒரு பெர்சன்டேஜ் தான் வந்து ஸ்பேம் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு ஐ கேன் சே தட் திஸ் இஸ் மை P of H, ரைட்.
அதான் அப்போ பி ஆஃப் டி பை ஹெச் அப்படிங்கிறது வந்திருக்கிறதுல எனக்கு வந்து இப்போ ஸ்பேம் நல்ல மெயில்னே வச்சுக்குவோம். அதை வந்து அப்போ நல்ல மெயிலில் எது வந்து எனக்கு எவ்வளோ வந்து டேட்டா ரிசீவ் ஆகிருக்கு, நல்ல மெயிலாக எத்தனை டேட்டா எனக்கு ரிசீவ் ஆகிருக்கு வர்றதுக்கான ப்ராபிலிட்டி இருக்குது அப்படின்னா அது பி ஆஃப் டி பை ஹெச். தென் டினாமினேட்டர் வந்து பி ஆஃப் டி, அது உனக்கு நான் திருப்பி சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஸோ பி ஆஃப் ஹெச் பை டிங்கிறது என்ன, ப்ராபபிலிட்டி ஆஃப் த ஹைபாத்தசிஸ் ஹெச், ரைட். அதாவது எனக்கு இன்றைக்கி வர வேண்டியதில் இப்போ சப்போஸ் எனக்கு வந்து 70 டேட்டா வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த 70 டேட்டாவில் ஸ்பேமான மெயிலு எத்தனை, எவ்வளோ பெர்சன்டேஜ் எவ்வளோ ப்ராபபிலிட்டி வர்றதுக்கு அப்படிங்கிறது தான் பி ஆஃப் ஹெச் பை டி. ஸோ திஸ் இஸ் மை ரெக்கையர்ட் ஒன், ரைட். திஸ் இஸ் வாட் வி வாண்ட், ரைட். ஸோ எனக்கு இதுதான் போஸ்டீரியரி ப்ராபபிலிட்டி. மை ஹைபாத்தசிஸ், என்னோடய ஹைபாத்தசிஸில் எவ்வளவு எவ்வளோ ப்ராபபிலிட்டி வந்து எனக்கு ஸ்பேம் ஆகும் அப்படின்றது தான் என்னோடய போஸ்டீரியரி ப்ராபபிலிட்டி. ஸோ அப்போ இந்த ஃபார்முலாவை வச்சு தான் நாம் ஒய் டோன்ட் வி யூஸ் திஸ் போஸ்டீரியர். இது வந்து ஜென்ரல் ரூல், இது நீ சின்ன பிள்ளையிலே படிச்சிருப்பேன், இதில் படிச்சிருக்கீங்க, பேஸ் ரூல் இப்போ ஸ்கூல் லெவலில் படிச்சிருக்கீங்களா என்னது ஐ எம் நாட் ஷுர். பட் கட்டாயம் வந்து உங்களோட ப்ராபபிலிட்டி ரேண்டம் ப்ராசஸில் இது படிக்காமல் வந்திருக்கவே முடியாது, ரைட். ஸோ இந்த ப்ராபபிலிட்டி வச்சு தான் ஏன் நாம் வந்து மிஷின் லேர்னிங்க்கு இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு வர்றாங்க. ஓகே, நவ் நெக்ஸ்ட் ஸ்லைட் நம்ம பாருங்கள். வி ஹாவ் செவரல் லேர்னிங் சினோரியாஸ். இப்போ லேர்னர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் we have some candidate hypothesis H, right, and we have to find out the most probable hypothesis. இதானே நம்ம பண்ணுவோம். இப்போ என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு டேட்டா வந்தோன்னே அதை கம்பேர் பண்ணிட்டு அந்த இதை கொடுத்துறேன். இப்போ இந்த கம்பேர் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா அடிக்கடி எது எனக்கு வருதோ, ரைட்டா, எந்த ஹைபாத்தசிஸ் எல்லா ஈவெண்ட்டோடையும் மேட்ச் ஆகுதோ அந்த ஹைபாத்தசிஸ்க்கு நான் ஃபேவராக சொல்ல போகிறேன். ஓகே, அல்டிமேட் எய்ம் நம்ம செட் ஆஃப் ஹைபாத்தசிஸ் 100 ஹைபாத்தசிஸ் எனக்கு ஃப்ரேம் பண்ணி வச்சுக்குவேன், ரைட்டா. கொடுத்துருக்குற ட்ரைனிங் டேட்டாவிலேருந்து 100 ஹைபாத்தசிஸ் ஃப்ரேம் பண்ணி வச்சுக்குவேன். அந்த 100 ஹைபாத்தசிஸில் எனக்கு எந்த ஹைபாத்தசிஸ் வந்து வர்ற இப்போ நியூவாக வந்திருக்கிற ப்ராப்ளத்தோட மேட்ச் ஆகுதோ அந்த ஹைபாத்தசிஸோட அவுட்புட்டை தான் நான் வந்து கொடுக்க போகிறோம். இதுதான் நம்மளோட ப்ராப்ளம். இப்போ நான் இது வேறு விதமாக ஹவு ஐ கேன் இன்டர்பிரட் திஸ் ப்ராப்ளம் as, ரைட். ஸோ which hypothesis is often used for given data, ரைட்டா. கொடுத்துருக்குற டேட்டாவில் எந்த ஹைபாத்தசிஸ் திருப்பி யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அந்த ஹைபாத்தசிஸ் வேல்யூக்குரிய ப்ராபபிலிட்டியை நம்ம கொடுத்துட்டோம்னா நம்மளோட பிரச்சனை முடிஞ்சு போச்சு. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் மேக்ஸிமம் ஏ போஸ்டீரியாரி ப்ராபபிலிட்டி ஹைபாத்தசிஸ். அடுத்து நான் ஒரு ப்ராப்ளம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அப்போ உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி வரும். அப்போ எனக்கு வந்து என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு ஹைபாத்தசிஸுக்கும் நான் என்ன பண்ண போகிறேன், ஏ போஸ்டீரியாரி ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்க போகிறேன். ஸோ இங்கே இப்போ நமக்கு கேஸ் 2 எடுத்துக்கணும். ஹைபாத்தசிஸ் 1 வந்து ஸ்பேம், ஹைபாத்தசிஸ் 2 வந்து நாட் ஸ்பேம், ஓகே. ஸோ 2 ஹைபாத்தசிஸ்க்கும் நான் பி ஆஃப் ஹெச் பை டி கண்டுபிடிப்பேன். அதாவது பி ஆஃப் H1 பை டி கண்டுபிடிப்பேன், பி ஆஃப் H2 பை டி கண்டுபிடிப்பேன் ஃபார் அ கிவன் டேட்டா. எனக்கு ஒரு மெயில் வந்துருச்சு, இந்த மெயில் ஸ்பேமாக இல்லையா நான் கால்குலேட் பண்ணணும், ரைட். ஸோ அந்த ஸ்பேமாக இல்லையான்னு கால்குலேட் பண்ணுறதுக்கு ஐ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் பி ஆஃப் H1 பை டி அண்ட் பி ஆஃப் H2 பை டி. இந்த ரெண்டில் எந்த வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூவோ அதுக்கு ஃபேவராக நான் ஆன்சர் பண்ணிடுவேன், ரைட். H1 பை டி ஃபேவர் அப்படின்னா ஐ கேன் சே தட் திஸ் இஸ் மை அப்போ வந்து இந்த மெயில் வந்து ஸ்பேம். H1 வந்து சப்போஸ் ஸ்பேம்னு வச்சுப்போம், H2 வந்து நாட் ஸ்பேம்னு வச்சுப்போம். ஸோ பி ஆஃப் H1 பை டி கண்டுபிடிக்கிறேன், பி ஆஃப் H2 பை டி கண்டுபிடிக்கிறேன். H1 வந்து ஸ்பேமு, H2 வந்து நாட் ஸ்பேம். இப்போ ரெண்டில் வந்து எனக்கு மேக்ஸிமம் வேல்யூ எதுக்கு வருது, H1க்கு வருது அப்படின்னா ஐ கேன் கோ வித் இட் இஸ் அ spam mail, right. So this is the way they are calculating, that is they are classifying the machine learning problem. Now we can determine the maximum a posteriori probability hypothesis by using Bayes theorem to calculate the posteriori probability of each candidate hypothesis. இதுதான் நான் இப்போ உங்கள்கிட்ட சொன்னேன். each candidate hypothesisங்கிறது என்ன, நம்மள்கிட்ட உள்ள உருப்படியான ஹைபாத்தசிஸ், சர்வைவல் ஹைபாத்தசிஸ். ஜெனட்டிக் அல்காரிதம் படி நான் சொல்கிறேன்னா சர்வைவல் ஹைபாத்தசிஸ் எது வந்து எனக்கு ஃபிட்டஸ்ட் ஆகுது, அடுத்த ஜென்ரேஷன் முடிய நான் தூக்கிட்டு போகிறதுக்கு எந்த ஹைபாத்தசிஸ் இருக்கும். பிகாஸ் என்கிட்ட இருக்க ஏகப்பட்ட ஹைபாத்தசிஸ் இருக்கும். எல்லா ஹைபாத்தசிஸையும் நான் அடுத்த ஜென்ரேஷன் கூட்டு போக முடியாது, எல்லா ஹைபாத்தசிஸும் என்னோட இதில் மேட்ச் ஆகாது, ரைட்டா. ஸோ இப்போ கேண்டிடேட் ஹைபாத்தசிஸில் ஒவ்வொரு ஹைபாத்தசிஸ்க்கு நான் மேக்ஸிமம் ஏ போஸ்டீரியரி ப்ராபபிலிட்டி கால்குலேட் பண்ணுவேன். அந்த ஏ போஸ்டீரியரி ப்ராபபிலிட்டியில் எது எனக்கு மேக்ஸிமம் வருதோ தட் ஹைபாத்தசிஸ் இஸ் அந்த ஹைபாத்தசிஸோட வேல்யூ என்னவோ அந்த வேல்யூ தான்
இதுன்னு சூஸ் பண்ணிடுவோம். ரைட், அங்கே மேப்பிங் பண்ணுறோம், இங்கே வந்து போஸ்டீரியாரி கண்டுபிடிக்கிறோம். கிளாசிஃபிகேஷன் அதாவது கான்செப்ட் லேர்னிங் என்ன பண்ணுறோம், மேப் பண்ணுவோம். இதில் நம்ம இது பண்ணுறோம். அந்த மேப் அதில் வந்து ஃபைண்டஸ் அல்காரிதம் மூலம் பண்ணுவோம், கேண்டிடேட் எலிமினேஷன் மெத்தட் மூலமாக பண்ணுவோம். ஓகே, டெசிஷன் ட்ரீல என்ன பண்ணுவோம், இஃப்எல்ஸ் போட்டு நம்ம இது என்ட்ரோபி கண்டுபிடிச்சி எலிமினேட் பண்ணுவோம். ஓகே, அதுக்கடுத்து இது வந்து ஒன் மெத்தட் ஆஃப் சூஸிங் த ஹைபாத்திசிஸ். அனதர் மெத்தட், இந்த இதில் வந்து இந்த ஈக்குவேஷன்ஸை நான் உங்களுக்கு சொல்லலை. மோர் ப்ரிசைஸ்லி வி சே தட் ஹச் மேப், அதாவது ஹச் மேக்ஸிமம் ஏ போஸ்டீரியாரி ப்ராபபிலிட்டி இஸ் ஏ மேப் ஹைபாத்திசிஸ் ப்ரொவைடட். நான் என்ன பண்ணுறேன், ஆர் மேக்ஸிமம் ஆஃப் ஹச் பிலாங்ஸ் டு ஸ்மால் ஹெச் P of h by d. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, P of h by d is my a posteriori probability. I am going to find out maximum of P of h by d for different values of h where small h belongs to my overall hypothesis set. ஓகே, ஸோ இதுதான் என்ன பண்ணுறேன். இப்போ P of h by dக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், P of d by h into P of h divided by P of d. Right, so again I am removing this P of d denominator உள்ள P of d நான் என்ன பண்ணிடுறேன், அந்த கால்குலேஷனில் இன்க்ளூட் பண்ணலை. ஏன் அப்படின்னு சொன்னால், இங்கே வந்து எனக்கு இந்த மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளம் டிபெண்ட்ஸ் ஆன் ஸ்மால் ஹெச். பட் இந்த P of d வேல்யூ, டினாமினேட்டர் வேல்யூ டசன்ட் டிபெண்ட் ஆன் ஹெச். எல்லா ஹெச்சுக்குமே சேர்த்து தான் கண்டுபிடிப்போம். நான் ஏற்கனவே உங்களுக்கு இந்த P of d கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். P of d கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா, P of d by h1 P of h1 plus P of d bar h2 into P of h2. இதுதான் வந்து P of d. அப்போ என்ன ஆகுது, இது இண்டிபெண்ட் ஆஃப் h, ஒரு பர்டிகுலர் ஹச்சுக்குன்ற மாதிரி இருக்காது. P of d is fixed value, it is constant for all. ஸோ அதை எதுக்கு நான் தூக்கிட்டு எல்லா கேல்குலேஷனுக்கு அலையணும். ஸோ ஐ ரிமூவ் இட் ஃபார் maximization problem. So denominator has been removed. So at the next slide சொல்லிருப்போம், in the final step above we drop the term P of d because it is a constant independent of h. So the useful observation, it does not depend on the denominator of P of d. Okay, so this is my maximum a posteriori probability hypothesis. Right, next one is the maximum likelihood. எனக்கு I don't know whether you could have recalled these things or not. நீங்கள் வந்து இந்த வேறு எரர் கண்டுபிடிப்பீங்க கம்யூனிகேஷனில், நம்மளோட கம்யூனிகேஷன் சிஸ்டத்தில் அந்த ரிசீவ்டு சிக்னலில் எரர் கண்டுபிடிப்பீங்க. அதுக்கு வந்து ஒரு லைக்லிஹுட் ஃபங்க்ஷன் கண்டுபிடிப்பீங்க, எழுதுவீங்க அந்த ப்ராபபிலிட்டி வச்சு. அந்த லைக்லிஹுட் ஃபங்க்ஷனை மேக்ஸிமைஸ் பண்ணுவீங்க. மேக்ஸிமைஸ் பண்ணி ஒரு டெரிவேஷன் போடுவீங்க. சைமன் ஐக்கின்ல எனக்கு இன்னும் அந்த பேஜ் நம்பர் மட்டும்தான் இங்கே அவ்வளோ, பட் ஐ குட் ரிகால் த டெரிவேஷன். அந்த எண்ட் ஆஃப் த டெரிவேஷன் யூ குட் கன்க்ளூட் வித் மேக்ஸிமம் லைக்லிஹுட் ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு மினிமம் மீன் ஸ்கொயர் எரர்னு கொண்டு வந்து ப்ரூஃப் பண்ணிடுவீங்க. I don't know how many of you have recalled or how many of you have understood the concept while you have studied this thing, right? ஸோ இந்த இது வந்து எல்லா இதுலேயுமே இந்த மேக்ஸிமம் லைக்லிஹுட் ஃபங்க்ஷன் வரும். ரைட், இந்த லைக்லிஹுடுங்கிற டெர்மினாலஜி ஐ ஹவ் ஆல்ரெடி யூஸ்ட் இன் தி ப்ரீவியஸ் ஸ்லைட். நம்ம பேசிக் சொல்லும்போது நான் சொல்லிட்டேன். ஸோ ஒன்று ஹைபாத்திசிஸை வந்து மேக்ஸிமம் ஏ போஸ்டீரியாரி ஹைபாத்திசிஸ் கொண்டு வரலாம், இல்லாட்டி மேக்ஸிமம் லைக்லிஹுட் ஹைபாத்திசிஸ் நம்ம கொண்டு வரலாம். ஸோ இன் சம் கேசஸ் எப்போ வந்து இது கொண்டு வரோம் அப்படின்னா, இன் சம் கேசஸ் வி அஷ்யூம் தட் எவ்ரி ஹைபாத்திசிஸ் இன் ஹச் இஸ் ஈக்வி ப்ராபபிள் ஏ ப்ரியாரி. பிகாஸ் ஐ டோன்ட் நோ, எனக்கு இந்த ஹைபாத்திசிஸ்க்கு இவ்வளோ ப்ராபபிலிட்டி இருக்கும். நான் சொல்ல பற்றியா, P of ஹச்ன்றது ஏ ப்ரியாரி ப்ராபபிலிட்டி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாம் வந்து இந்த P of ஹச்சுங்கிறது ஸ்பேம் வந்து 0.1 வரும், 0.9 டைம் வந்து நாட் ஸ்பேமாக இருக்கும். ரைட், ஸோ அந்த மாதிரி நம்ம பிரிக்கலாம். சம்டைம்ஸ் வந்து ஐ கான்ட் சே வெதர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரோலிங் எ டை, 2 விழுகிறதுக்கான ப்ராபபிலிட்டி, 1 விழுகிறதுக்கான ப்ராபபிலிட்டி, 3 விழுகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஈக்வி ப்ராபபிள். ஓகே, ஸோ அந்த மாதிரி வந்து அந்த ஈவெண்ட்ஸில் வந்து ஐ குட் நாட் சே இதுக்கு வந்து இவ்வளோ ப்ராபபிலிட்டி, P of h வந்து இவ்வளோ இருக்கும், இது இவ்வளோ வேரி ஆகும்ன்றது சொல்ல முடியாத இருக்கிற மாதிரி ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னால் ஐ ஹாவ் டு அசைன் ஈக்குவல் ப்ராபபிலிட்டி ஃபார் ஆல் தி வாட் டு சே P of hக்கு நான் ஈக்வி ப்ராபபிள் வேல்யூ கொடுத்துருவேன். ஓகே, இப்போ 2 ஹைபாத்திசிஸ் இருக்குது அப்படின்னா P of h வந்து 1/2. 6 ஹைபாத்திசிஸ் இருக்குன்னா P of h வந்து 1/6. ரைட், this is the way I will assign the P of h values for such cases. So in this case we need only consider the term P of d by h. அப்போ எனக்கு என்ன ஆயிரும், P of d டினாமினேட்டரில் உள்ள P of d கான்ஸ்டன்ட்டு,
பி ஆஃப் ஹச்சும் எனக்கு இப்போ வந்து ஃபிக்ஸட், அதுவும் ஒரே வேல்யூ தான். ஸோ இட் டசன் அஃபெக்ட் மை மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளம். ஸோ இப்போ என்னோடய மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளம் எதை மட்டும் டிபெண்ட் பண்ணியிருக்கு, பி ஆஃப் டி பை ஹெச்சை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. நான் பேசுகிறது உங்களுக்கு எந்த அளவுக்கு ரீச் ஆகுதுன்னு தெரியல. ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம், ஏ போஸ்டீரியர் ப்ராபபிலிட்டி எடுத்திருக்கோம். இந்த ஏ போஸ்டீரியர் ப்ராபபிலிட்டிங்கிறது பி ஆஃப் ஹெச் பை டி. இதுக்கு ஃபார்முலா இங்கே எழுதிட்டேன். இதில் டினாமினேட்டர் பி ஆஃப் டியை தூக்கிட்டேன். ஏன்னா பி ஆஃப் டி வந்து இண்டிபெண்ட் ஆஃப் ஹெச், இட் இஸ் கான்ஸ்டன்ட் ஃபார் ஆல் ஹெச். ஸோ அது வந்து என்னோட ஆப்டிமைசேஷன் ப்ராப்ளத்துக்கு தேவையில்லை. நான் தூக்கிட்டு போகிறது வந்து எனக்கு வந்து calculation complexity தான் உண்டாகும். ஸோ ஐ ரிமூவ் இட். Suppose in some cases I could not say whether the particular hypothesis is having high priori probability and another another hypothesis is having low probability. So at that time I have to assign equal probability for all my hypotheses. So what happened at that time, P of H is having the same value for all hypotheses. Because இங்கே மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளம் எது கண்டுபிடிக்க போகிறோம், ஒவ்வொரு ஹச்சுக்கும் கண்டுபிடிக்க போகிறோம். எந்த ஹச்சு எடுத்தாலும் எனக்கு P of H அதுதான் இருக்குது அப்படின்னு சொன்னால், now this equation argument max h belongs to h of P of d by h into P of h, இந்த P of hம் போயிடும். அப்போ எனக்கு என்ன இருக்கும், வெறும் P of d by h மட்டும் இருக்கும். வெறும் P of d by h இருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த P of d by h is nothing but it is a likelihood. இந்த இருக்குது நம்ம P of dh is nothing but it is a likelihood. ஓகே, லைக்லிஹுட்னா எனக்கு வந்து தெரிஞ்சிருச்சு, எனக்கு இந்த ட்ரூ வரணும் அப்படின்னா அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் டேட்டா இருக்குங்கிறது தான் லைக்லிஹுட், ரைட்? ஸோ அந்த லைக்லிஹுட் அந்த அந்த அது லிட்ரல் மீனிங் தான் அப்படியே யோசிச்சுக்கோங்க. ட்ரூவாக இருக்கணும், இது வந்து எனக்கு ஹச் வந்து ட்ரூவாக இருக்கணும். அப்போ எவ்வளோ டேட்டா வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் டேட்டா அதுக்கு வந்து அப்ளை ஆகும். அதுதான் P ஆஃப் டி பை ஹெச். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, எனக்கு மேக்ஸிமம் ஏ போஸ்டீரியரி ப்ராபபிலிட்டியாக கொண்டு வந்ததை நான் இப்போ மேக்ஸிமம் லைக்லிஹுட் ஹைபாத்தசிஸாக நான் மாற்றிட்டேன். மேக்ஸிமம் ஏ போஸ்டீரியரி ஹைபாத்தசிஸ் ப்ராப்ளம் இஸ் நவ் பீயிங் shortened into maximum likelihood hypothesis. So I can go for ML or map depending upon the characteristics of my hypothesis, right? So Bayes theorem can be applied equally well to any set of H of mutually exclusive proposition whose probability sum to 1. எங்கே வேணாலும் நீ அப்ளை பண்ணிக்கோ. அது வந்து ஈவன் உன்னோட ஹச் வந்து மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவாக இருந்தாலும், இதுக்கும் அதாவது இந்த இதுவும் அந்த இதுவும் எந்தவித சம்மந்தமே இல்லாமல் இருந்தாலுமே ஐ கேன் அப்ளை. எக்ஸாம்பிள், த ஸ்கை இஸ் ப்ளூ, த ஸ்கை இஸ் நாட் ப்ளூ. ஓகே, ஸோ இதுதான் என்னோடய ஃபண்டமெண்டல் கான்செப்ட். இது வரைக்கும் நான் பேசுனதை நான் ரீகால் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், பேஸ் தியரம் கேன் பி அப்ளைடு ஃபார் மெஷின் லேர்னிங் ப்ராப்ளம் டு கிளாசிஃபை வெதர் த பர்டிகுலர் திங். ஏதாவது இந்த ஒருத்தனுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா நிமோனியா காய்ச்சல் இருக்கா இல்லையா, இல்லை இதில் வந்து ஸ்பேமா இல்லையா, விளையாட போவானா, செஞ்சாய் ஸ்போர்ட் போவானா இல்லையா, இந்த மாதிரி எந்த ப்ராப்ளத்துக்கும் நம்ம பேஸ் தியரத்தை, அந்த பேஸ் தியரம்ங்கிற ஒரு ப்ராபபிலிட்டி தியரத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால், ஏ போஸ்டீரியரி ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்க போகிறோம் ஃபார் ஆல் ஹைபாத்திசிஸ்க்கு. ஒவ்வொரு ஹைபாத்திசிஸ்க்கு ஏ போஸ்டீரியரி ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சி ஒவ்வொரு தட் இஸ் தென் ஃபார் ஈச் ஏ போஸ்டீரியரி ப்ராபபிலிட்டி நம்ம எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணுறோம். எது வந்து ஹையஸ்ட் வேல்யூ தருதோ ஏ போஸ்டீரியரி ப்ராபபிலிட்டி, அந்த ஹையஸ்ட் வேல்யூ தர்றது தான் நாம் வந்து அதுக்குரிய அவுட்புட்டு தான் நம்ம வந்து சொல்ல போகிறோம் அந்த பர்டிகுலர் ஈவெண்ட்டுக்கு. ஓகே, ஸோ இது வந்து ஏ போஸ்டீரியர் ப்ராபபிலிட்டி. சப்போஸ் இஃப் மை ஃபிக்ஸட் ப்ராபபிலிட்டி, ஏ ப்ரியாரி ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ஹைபாத்திசிஸ் இஸ் நாட் வெல் நோன், நம்மளுக்கு தெரியலை, பட் எல்லாமே ஈக்வி ப்ராபபிளாக இருக்குது அப்படின்னா, அந்த கேசஸ் நவ் பிகம்ஸ் இட் இன் அ மேக்ஸிமம் லைக்லிஹுட் ப்ராப்ளம், ரைட்? ஸோ தெர் ஆர் 2 types of solutions we have to go for: maximum likelihood or maximum a posteriori hypothesis. Now let us see one example problem here. Consider a medical diagnosis problem in which there are 2 alternative hypotheses, right? One வந்து the patient has particular form of cancer. இவனுக்கு ஒரு பர்டிகுலர் ஃபார்ம் ஆஃப் கேன்சர், பிரெயின் டியூமரோ ஏதோ ஒன்று வச்சுக்குவோம், ஒரு கேன்சர் இருக்குது. இன்னொன்று வந்து அந்த பேஷண்ட்டுக்கு இல்லை. இதுதான் என்னோடய ஹைபாத்திசிஸ். ஒன்று ஐ ஹாவ் டு சே இவனுக்கு கேன்சர் இருக்குது, அதர்வைஸ் ஐ ஹாவ் டு சே இவனுக்கு கேன்சர் இல்லை, ரைட்? என்கிட்ட உள்ள டேட்டா படி என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், ஃபார் பர்டிகுலர் லெபார்ட்ரி டெஸ்ட், ஒரு டெஸ்ட்டில் இருந்தால் எனக்கு டேட்டா வருது. 2 டேட்டா சொல்லுவாங்க, பாசிட்டிவ்னு சொல்லுவாங்க, நெகட்டிவ்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு டெஸ்ட் பண்ணிடுறாங்க லேப்லேருந்து, பாசிட்டிவ்னு சொல்கிறாங்க, நெகட்டிவ் சொல்கிறாங்க. இப்போ ஐ வில் கோ ஃபார் இந்த டேட்டா வச்சு நம்ம வந்து ஒரு இதை என்னென்ன பண்ணலான்றதை பார்க்கலாம். அதுக்கு வந்து நியூமெரிக்கல் வேல்யூஸ் கொடுத்துட்டேன். எ பேஷண்ட் டேக்ஸ் எ லேப் டெஸ்ட், ரைட்? ஒரு எக்ஸ் வந்திருக்காங்க, லேப் டெஸ்ட் கொடுக்குறாங்க, ரிசல்ட் வந்து பாசிட்டிவ்னு வந்துருச்சு. ஓகே,
இப்போ அந்த பேஷண்ட்டு கேன்சர் பேஷண்ட்டா இல்லையாங்கிறது தான் நம்மளோட classification, right? So I have to say whether the patient is having cancer or not, but the blood result, the lab result says that it is positive, right? அப்போ எனக்கு வந்து என்ன ஆகும், இது வந்து நம்மளோட அந்த பழைய கேசஸ்லாம் வச்சு அந்த இது ஃபைண்டஸ் அல்காரிதமோ கேண்டிடேட் எலிமினேஷன் அல்காரிதமோ டிசிஷன் ட்ரீ அல்காரிதமோ ஏதோ ஒன்று அப்ளை பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா இப்போ நிறைய எக்ஸாம்பிள் டேட்டாவை வச்சு அதை வச்சு கம்பேர் பண்ணி நாம் பண்ணலாம். இப்போ இங்கே ஏ ப்ரியாரி ப்ராபபிலிட்டி நம்ம பேஸ் தியரம் அப்ளை பண்ணி பண்ணுறோம் அப்படின்னா என்ன அப்போ எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறதுக்கு அப்போ ஐ வாண்ட் டு ஹாவ் சம் ஏ ப்ரியாரி நாலேஜ் ஆஃப் சம் ப்ராபபிலிட்டி டேட்டா. ஓகே, ஸோ இப்போ என்ன கொடுக்குறாங்கன்றதை பார்ப்போம். இட் இஸ் நோன் தட் த டெஸ்ட் ரிட்டர்ன்ஸ் அ கரெக்ட் பாசிட்டிவ் ரிசல்ட் இன் ஒன்லி 98% ஆஃப் தி கேசஸ். 98% வந்து அது கரெக்ட் பாசிட்டிவ் கொடுத்துரும். அப்போ 2% அது என்ன சொல்லும், தப்பாக பாசிட்டிவ் சொல்லும். ஓகே, அதாவது அவங்க கேன்சர் பேஷண்ட்டாக இருக்க மாட்டான், ஆனால் அவனுக்கு வந்து பாசிட்டிவ்ன்ற ரிசல்ட்டு கொடுத்துரும், ரைட்டா? அதே மாதிரி கரெக்ட் நெகட்டிவ் ரிசல்ட் இன் 97% கேசஸ், ரைட்? என்ன ஆகும், நான் வந்து நெகட்டிவ்னு சொல்கிறதுல வந்து 97% வந்து கரெக்டாக சொல்லிடுறாங்க. ஆனால் 3% வந்து என்ன சொல்கிறாங்க, நெகட்டிவ்னு சொல்கிறாங்க, ஆனால் அது வந்து நெகட்டிவ் கிடையாது, தே மே பி பாசிட்டிவ், ரைட்? ஸோ இதுதான் எங்கள் கிட்ட உள்ள 2 டேட்டா. இது போக இன்னொரு டேட்டா என்ன கொடுக்குறாங்கன்னா, ஃபர்தர் மோர் ஒன்லி 0.008 ஆஃப் த என்டையர் பாப்புலேஷன் ஹேஸ் திஸ் டிசீஸ். எனக்கு இப்போ என்ன சொல்கிறாங்க, ஓவராலாக எனக்கு என்கிட்ட என்ன 0.008% ஆஃப் த பீப்புள் இஸ் ஹேவிங் டிசீஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ப்ராப்ளத்தை மட்டும் வச்சுட்டு நாம் வந்து அந்த பேஸ் தியரத்தில் எதை எங்கெங்கே ஃபிட் பண்ண போகிறோங்கிறத நம்ம பார்ப்போம். இது வந்து நீங்கள் தான் செஞ்சு எனக்கு அப்லோட் பண்ண போகிறீங்க. பட் நான் உனக்கு ஃபார்முலா எல்லாம் கொடுத்துட்றேன், என்ன வேல்யூஸும் கொடுத்துட்றேன். பட் எதை எங்கே போடுறதுங்கிறத நீ டிசைட் பண்ணிக்கோ. இப்போ எனக்கு வந்து ஹைபாத்திசிஸ் 1 என்னது, கேன்சர். ஹைபாத்திசிஸ் 2 இந்த சிம்பிள் போட்டிருக்கிறது நாட் கேன்சர். ஓகே, ஹைபாத்திசிஸ் 2 இந்த சிம்பிள் நாட் கேன்சர். இதுதான் என்னோடய ஹைபாத்திசிஸ் ஸ்பேஸ் கேபிட்டல் H. இது வந்து மேலே உள்ளது H1 வச்சுக்கோங்க, கீழே உள்ளதை H2ன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்னோடய டேட்டா என்ன சொல்லியிருக்காங்க, பேஷண்ட் டேக்ஸ் எ லேப் டெஸ்ட் அண்ட் த ரிசல்ட் கம்ஸ் அஸ் பாசிட்டிவ். ஸோ இப்போ என் கையில் உள்ள டேட்டா இஸ் பாசிட்டிவ். என் கையில் உள்ள டேட்டா பாசிட்டிவ். நம்மளோட அல்டிமேட் எய்ம் என்ன, ஐ ஹாவ் டு சே வெதர் த பேஷண்ட் ஹஸ் கேன்சர் ஆர் நாட், ரைட்? So the first case, what is the probability that this patient has a cancer? Okay, so அப்போ probability of defining it as cancer, okay, with condition டேட்டா வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ப்ளஸ்ன்னு கொடுத்துட்டாங்க, பாசிட்டிவ்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்மளோட இந்த கேஸ்க்கு வாங்க, P of H/D. P of H/D தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ P of Hன்றது என்னது, எனக்கு ஹைபாத்திசிஸ், Dங்கிறது டேட்டா. இங்கே எனக்கு என்ன ஹைபாத்திசிஸ், என்ன கேன்சர், டேட்டா வந்து ப்ளஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்மளை ஃபார்முலா என்ன சொல்லுவோம், P of D/H இன்ட்டு P of H divided by P of D. Okay, this is my base theorem problem. Okay, இப்போ நம்மளுக்கு P of plus given cancer, அதாவது பாசிட்டிவ் அப்படின்றது டேட்டா இருக்குது அப்படின்னா, எனக்கு வந்து கேன்சர் உண்மையிலேயே கேன்சர் பேஷண்ட்டாக இருந்தால் இது வந்து ட்ரூவாக இருக்குது, இதான் லைக்லிஹுட், ரைட்டா? எனக்கு உண்மையிலேயே கேன்சர் பேஷண்ட் ஆனால் பாசிட்டிவ்னு வந்திருக்கு அப்படின்னா எத்தனை பேருக்கு வரும், 98%க்கு இந்த ப்ராபபிலிட்டி. am I correct? Probability of plus for given cancer 98%. அப்போ 0.98 probability. What is the probability of cancer? இது predefined one. It is a predefined one. It is a belief. நம்ம என்ன சொல்கிறோம், உலகத்திலேயே அந்த பாப்புலேஷன் என்டையர் பாப்புலேஷன்லேயே 0.008 of the entire population has this disease. அவனே கொடுத்துட்டா அது 0.0008. So probability of cancer is equal to 0.008. What is this P of D? That is this P of plus. P of plus, as I told earlier, ரெண்டு ஹைபாத்தசிஸ்னால் ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம். P of plus by cancer plus given cancer into P of cancer plus P of plus given not cancer into P of not cancer, right? ஸோ இப்போ வந்து P of plus given cancer நம்மளுக்கு தெரியும், P of cancer இங்கே தெரியும். P of plus not cancer என்னது, இது வந்து எனக்கு கேன்சர் இல்லை ஆனால் பாசிட்டிவ் ரிசல்ட்டாக சொல்லுவாங்க, புரியுதா? P of plus நாட் கேன்சர் அப்படின்னா என்ன அர்த்தம், கேன்சரே இல்லாத பேஷண்ட்டுக்கு நான் வந்து பாசிட்டிவ் ரிசல்ட் சொல்லுவாங்க. எவ்வளோ பேர் இருக்காங்க, இந்த கரெக்ட் நெகட்டிவ் வந்து 97%, பட்
ஃபால்ஸ் நெகட்டிவ் எவ்வளோ சொல்கிறாங்க 0.03. அப்போ P of plus not cancer is 0.03. இப்போ P of what to say not cancer என்னங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி எழுதணும். ஓகேயா? P of not cancer என்னங்கிறத நம்ம இங்கே எழுதணும். ஓகே. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்ளம். வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் திஸ் பேஷண்ட் ஹேஸ் அ கேன்சர். அடுத்து வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் ஹி டஸ் நாட் ஹேவ் அ கேன்சர். இதே கான்செப்ட் தான். பட் ஹி டஸ் நாட் ஹேவ் த கேன்சர். அப்போ P of not cancer given ப்ளஸ். ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதுக்கு நீங்கள் தான் இதெல்லாம் எனக்கு கால்குலேட் பண்ணி அகாடமியில் எனக்கு இந்த ஆன்சரை அப்லோட் பண்ணுறீங்க. ஓகே. நெக்ஸ்ட் நவ் வி கம்ப்யூட் த டயக்னோசிஸ். இப்போ எனக்கு வந்து இது பண்ணுறோம். நான் மேப் வழியாகவும் பார்க்க போகிறேன், எம்எல் வழியாகவும் நான் பார்க்க போகிறேன். ஓகே. இப்போ now to find the maximum likelihood hypothesis, we evaluate P by DH for the data D, which is the positive lab test, and choose the hypothesis diagnosis, maximize it. Right? அப்போ என்ன பண்ண போகிறோம், P of plus by cancer, P of plus by not cancer. நான் கேன்சர் இல்லாத பாசிட்டிவ் சொல்கிறது, இப்போ கேன்சரை பாசிட்டிவ் சொல்கிறது. இப்போ நான் இதிலேருந்து கண்டுபிடிச்சிட்டு இதில் எது மேக்ஸிமம் வேல்யூ வருதோ அதை வந்து மேக்ஸிமம் லைக்லிஹுட்டாக போடுறேன். அதே மாதிரி இதில் வந்து மேப் கண்டுபிடிக்கிறேன். மேப் கண்டுபிடிக்கிறதுனா P of cancer, what to say, cancer by plus P of cancer by not cancer, right? ஸோ எனக்கு இது வந்து என்ன பண்ணுறோம், P of plus by cancer into cancer. இந்த மேலே உள்ள நியூமரேட்டர் மட்டும்தான் இங்கே போட்டிருக்கோம். ஏன்னா எனக்கு டினாமினேட்டர் டசன்ட் மேக் what to say, it doesn't make sense, right? ஸோ இந்த இது போட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ ரெண்டில் எது வந்து எனக்கு பெஸ்ட்டாக சூஸ் ஆகுதோ அதை வச்சு தான் ஐ எம் கோயிங் டு கன்ஃபார்ம் தட் வெதர் he is having cancer or not. Okay. So this is the way the actual classification problem is being carried out. So maximum a posteriori probability for cancer and maximum a posteriori probability for not cancer ரெண்டுக்கும் கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிச்சிட்டு ரெண்டில் எது மேக்ஸிமம் வேல்யூ வருதோ அதுக்கு அந்த இதை நான் ஃபேவராக டிசைட் பண்ணிடுறேன். சப்போஸ் நாட் கேன்சருக்கு எனக்கு மேக்ஸிமம் வேல்யூ வருது அப்படின்னா ஐ எம் டிக்ளரிங் தட் த பர்டிகுலர் பேஷண்ட் இஸ் நாட் ஹேவிங் கேன்சர். Okay. I have to complete. Okay. Then brute force based concept learning, this is another thing, but it is just a simple derivation, right? For that you have to visualize the concept, right? இது வந்து நம்ம ஏற்கனவே வந்து இது வந்து சிம்பிளாக நான் சொல்லிட்டு போயிட்டேன். பேஸ் தியரம் அதாவது அந்த பேஸ் கான்செப்ட் மட்டும்தான் நம்மளுக்கு வேணும். பேஸ் தியரம் வந்து இப்போ ஏ போஸ்டீரியரி ப்ராபபிலிட்டி வந்து மேலே வந்து ஜாயின்ட் ப்ராபபிலிட்டி டிவைடட் பை மார்ஜினல் ப்ராபபிலிட்டி. ஸோ ஜாயின்ட் ப்ராபபிலிட்டி, மார்ஜினல் ப்ராபபிலிட்டி இஸ் கான்ஸ்டன்ட் ஃபார் ஆல். ஸோ ஜாயின்ட் ப்ராபபிலிட்டி மட்டும் எல்லாத்துக்கும் கண்டுபிடிச்சு எதுக்கு ஃபேவராக இருக்கோ அதுக்கு டிசைட் பண்ணுறோம். அதுதான் நம்மளோட பேஸ் தியரம். இப்போ இந்த ப்ரூட் ஃபோர்ஸும் வந்து கிட்டத்தட்ட அதே தான் சொல்கிறாரு, பட் இன் அ டிஃப்ரெண்ட் வே, ரைட்? ஸோ assume the learner considers some finite hypothesis space H defined over the instance space X in which the task is to learn some target concept C. ஓகே. எனக்கு வந்து என்ன நிறைய ஹைபாத்திசிஸ் இருக்குது, அதிலேருந்து அவர் வந்து எந்த ஹைபாத்திசிஸ் வந்து பெஸ்ட்டாக சூட் ஆகும், அதுக்கு உரிய டார்கெட் கான்செப்ட்டுங்கிறத நம்மளோட 0 or 1 ஸ்பேம் ஆர் நாட், ரைட்? இந்த வேல்யூ நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஆஸ் யூஷுவல் we assume that the learner is given some sequence of training examples x1 x2 xm இந்த கான்செப்ட் வந்து இப்படி தான் போடுவீங்க இல்லையா, x1 d1 அப் டு xm dm, ரைட்டா? எனக்கு இது ஒன்று கொடுத்துருவீங்க, அதோட டேட்டா கொடுத்துருவீங்க, இன்ஸ்டன்ஸ் கொடுத்துருவீங்க, அதோட வேல்யூ கொடுத்துருவீங்க. நான் இந்த டெர்மினாலஜி மட்டும் இங்கே மாற்றி போட்டிருக்கோம். x1 d1 இது வந்து x1ங்கிறது இன்ஸ்டன்ஸ், என்ன d1ங்கிறது அதோட வேல்யூ, ரைட்டா? எக்ஸம்ங்கிறது இன்ஸ்டன்ஸ், d1ங்கிறது அதோட வேல்யூ. இன்ஸ்டன்ஸ்ங்கிறதே அந்த 6 ஃபேக்டரை வச்சு நம்ம எழுதியிருப்போம் அந்த கான்செப்ட் லேர்னிங்கில், அதோட இது, ரைட்டா? அதே மாதிரி எக்ஸம்ங்கிறது ஒரு டேட்டா, அதோட வேல்யூ dm. ஓகே. ஸோ இந்த dmங்கிறது நம்ம செகண்ட் டாப்பிக்கில் தான் பார்த்தோம், கான்செப்ட் லேர்னிங்கில் தான் பார்த்தோம். இந்த di இஸ் த டார்கெட் வேல்யூ விச் இஸ் ஈக்குவல் டு அந்த ட்ரூ ஆர் நாட் அப்படிங்கிறது, அந்த சியோட வேல்யூவை விளையாட போகிறானா போகலையா அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறது இந்த டிஐ வேல்யூ தான். டார்கெட் வேல்யூவை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறது. ஓகே.
So now we design a straightforward concept learning algorithm to output a maximum a posterior hypothesis based on Bayes theorem. ரைட்டா? இப்போ இதை வந்து நாம் அப்படி ஜென்ரலைசேஷன், இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்ததை ஜென்ரலாக எப்படி பார்க்க போகிறோன்றதை பார்ப்போம். ஃபார் ஈச் ஹைபாத்தசிஸ் ஹச் இன் ஹச் கேல்குலேட் த போஸ்டீரியர் ப்ராபபிலிட்டி, அதே ஃபார்முலாவை திருப்பி எழுதியிருக்கேன். அப்போ மேப் பண்ணுறது வாட் இஸ் மேக்ஸிமம் ஏ போஸ்டீரியர் ப்ராபபிலிட்டியோட ஹையஸ்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கானதை நான் போட்டேன். இப்போ ஹவு அவர் கான்செப்ட் லேர்னிங் ப்ராப்ளம் இஸ் சால்வ்டு யூஸிங் திஸ் ப்ரூட் ஃபோர்ஸ் பேஸ்ட் கான்செப்ட். Right? In order to specify a learning problem for the brute force map learning algorithm, we must specify what values are to be used for P of H and what for P of D by H. Right? இது எல்லாத்தையுமே நான் கால்குலேட் பண்ண போகிறேன். ஓகே, will be determined once we choose the other two. P of D by H எனக்கு, அதாவது P of D வந்து எப்படி கால்குலேட் பண்ணால் எனக்கு இதில் தெரிஞ்சுன்னா அதிலிருந்து எடுத்துடலாம். We may choose the probability distribution P of H and P of D by H in any way we wish to describe our prior knowledge about the learning task. கட்டாயம் எனக்கு வந்து prior knowledge தேவை. ரைட்? இப்போ தான் ஆக்சுவல் ப்ராப்ளத்துக்குள்ளே நான் வரேன். Here let us choose them to consistent with the following assumptions. The training data D is noise free. என்னென்ன அசம்ஷன் வைக்கிறேன்? என்னோடய ட்ரைனிங் டேட்டா D வந்து நாய்ஸ் ஃப்ரீ, அதாவது அதில் வந்து கரெக்டாக என்னோடய ட்ரைனிங் டேட்டா எல்லாமே கரெக்டானதான். அதாவது இந்த ஆப்ரேட்டிங் கண்டிஷன்ஸ்க்கு இந்த மோட்டார் வேலை செய்யும் அப்படின்னா அது வந்து தப்பு கிடையாது, உண்மையான ட்ரைனிங் டேட்டா. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எல்லா நாளும் அவன் வந்து மழை பெஞ்சாலும் அவன் விளையாட போகிறான், காற்றடிச்சாலும் அவன் விளையாட போகிறான் அப்படின்னு ஒரு டேட்டா என்கிட்ட இருக்குது. அதுக்கு எஸ்ன்னு அவுட்புட் கொடுத்துருக்கோம்னா அது தப்பு இல்லை, அதில் நோ எரர் அப்படிங்கிற அசம்ஷனில் நம்ம பண்ண போகிறோம். த டார்கெட் கான்செப்ட் சி இஸ் கண்டெய்ன்ட் இன் த ஹைபாத்தசிஸ் ஸ்பேஸ் ஹெச், அதாவது என்னோடய அவுட்புட் வந்து ஹைபாத்தசிஸ் ஹெச்சில் இருக்குங்கிறதும் அர்த்தம். We have no a priori reason to believe that any hypothesis is more probable than any other. இங்கே என்ன பண்ணுறோம்? அசம்ஷனில் ஒரு ஹைபாத்தசிஸ்க்கு மட்டும் அதிகமான ப்ராபபிலிட்டியும் இன்னொரு ஹைபாத்தசிஸ் கம்மியான ப்ராபபிலிட்டி கொடுக்கல. Here we are going for the equiprobable. So since we are going for equiprobable, என்ன ஆகும் எனக்கு? P of H is equal to 1 by modulus of H, where modulus of H is the numbers of hypotheses available in the hypothesis space. As I told earlier, dice யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் 1 or 2 விழுகிறதுக்கான ப்ராபபிலிட்டி 1/2, சாரி ஹெட் ஆர் டெயில் விழுகிறதுக்கான ப்ராபபிலிட்டி 1/2. டைஸ் யூஸ் பண்ணுற அப்படின்னா 1 2 3 4 5 6 விழுவோம். அப்போ அதோட ப்ராபபிலிட்டி 1/6. இப்போ ஈக்வி ப்ராபபிள் அப்படின்னா 1 டிவைடட் பை டோட்டல் நம்பர். அப்போ எனக்கு வந்து P of H is equal to 1 divided by total modulus of capital H. Here capital H is the hypothesis space, number of values, right? P of D by H is the probability of observing the target values D is equal to D1 D2 Dm for the fixed set of instance x1. Okay, இது நம்மளுக்கு தெரியும். ரைட்டா? Probability of observing the target values D for the fixed set of instances x1 xm given a world in the hypothesis H holds. H வந்து எதுக்கெல்லாம் வந்து கரெக்டாக எப்படி சொல்லுதோ அதுக்கெல்லாம். இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன்ஸை பாருங்கள். நான் சொல்லிட்டேன் இது வந்து ட்ரைனிங் டேட்டாவில் வந்து எந்த நாய்ஸுமே இல்லைன்னு சொல்லியாச்சு. இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் அப்சர்விங் த கிளாசிஃபிகேஷன் DI, ஓகே, நான் DIன்றதை இது பண்ணுறேன். கிவன் H is just 1. ஓகே, எப்போ வந்து நான் வந்து அந்த DI is equal to இதுக்கு வந்து நான் 1 கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து இந்த ட்ரூ கண்டிஷனுக்கெல்லாம் நான் வந்து 1 கொடுக்குறேன். ஸோ if that is P of D by H is equal to 1 if DI is equal to H of xi for all DI in D. புரியுதா? நாய்ஸ் ஃப்ரீ டேட்டான்னு இருக்கனால நான் ப்ராபபிள் என்னோட அந்த DI வந்து கரெக்டான கிளாசிஃபிகேஷனாக இருந்தால் ரைட்டா நான் வந்து 1 கொடுக்குறேன். ஸோ P of D by H is equal to 1 if DI is equal to H of xi. ஓகே, ஸோ H of xi is whether he enjoys the sport or not. ஓகே, அந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிள் அந்த இன்ஸ்டன்ஸ்க்கு எனக்கு அந்த DI வந்து ரெண்டும் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நான் என்ன பண்ணுறேன்? என்னோடய போஸ்டீரியரி ப்ராபபிலிட்டி P of D by H is equal to 1ன்னு நான் கொடுத்துறேன். As a first step of brute force based concept learning, the posteriori probability P of H by D of each hypothesis H is given the observed training data D is computed. Okay, ஸோ இப்போ திருப்பி நான் ஒவ்வொரு இடத்துலையும் நான் வந்து திருப்பி எழுதியிருக்கேன். P H by D is equal to P of D by H into it. First consider the case where H is inconsistent with the training data. நான் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறேன்? எனக்கு வந்து இன்கன்சிஸ்டன்ட், அதாவது என்கிட்ட உள்ள H இருக்கிற அந்த ஹைபாத்தசிஸ் வந்து ட்ரைனிங் டேட்டாவோட மேட்சே ஆகலை. ரைட்டாக ட்ரைனிங் டேட்டாவோட
மேட்சே ஆகலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நான் என்ன பண்ணுவேன், அதோடய வேல்யூ வந்து 0 அசைன் பண்ணிடுவேன். அதோடய வேல்யூ 0 அசைன் பண்ணுவேன். அப்போ P of D by H 0 அப்படின்னா என்னோட அதாவது இந்த லைக்லிஹுட் ஃபங்க்ஷன் 0 அப்படின்னா என்னோட போஸ்டீரியரி ப்ராபபிலிட்டி என்ன ஆயிரும், 0 இன்ட்டு P of H டிவைடட் P of D. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது வந்து எனக்கு 0 ஆகும். இப்போ the posterior probability of a hypothesis inconsistent with the D is 0. எனக்கு இன்கன்சிஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா அது 0. அப்போ கன்சிஸ்டண்ட்டாக இருந்தால் என்ன ஆகும், அடுத்த கேள்வி. ரைட், இப்போ நம்ம கன்சிஸ்டண்ட்டாக இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம கன்சிஸ்டண்ட்டாக இருந்தால் நான் என்ன பண்ண போகிறேன், லைக்லிஹுட் ஃபங்க்ஷன் வேல்யூ 1ன்னு ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். கன்சிஸ்டன்ட்னா லைக்லிஹுட் ஃபங்க்ஷன் வேல்யூ 1. அப்போ என்னோட போஸ்டீரியரி ப்ராபபிலிட்டி வேல்யூ என்ன ஆகும், அப்போ போஸ்டீரியரி ப்ராபபிலிட்டி P of H by D is equal to 1 into we know that what is our P of H. நம்ம ஃபார்முலா என்ன, P of D by H into P of H divided by P of D. P of D by H is 1, P of H is 1 by H because I assume that they are all equiprobable. So 1 by H divided by P of D. P of Dங்கிறது உனக்கு என்னங்கிறது தெரியும், summation Hi belong to H P of D by Hi into P of Hi. என்ன P of D by Hi into P of Hi. As I told earlier, ரெண்டு ஹைபாத்திசிஸ் எடுத்து அப்படின்னா என்னாகும், P of D by H1 into P of H1 plus P of D bar H2 into P of H2. ரைட், இந்த ரெண்டு வேல்யூஸ் தான் வரும். இப்போ நம்மளுக்கு இப்போ எத்தனை இருக்குன்னு தெரியாது, ஹைபாத்திசிஸ் ஜென்ரலாக எடுத்திருக்கோம். இப்போ நான் இதை எப்படி கிளாஸிஃபை பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால், இப்போ D given Hi. ரைட், இப்போ இந்த ஹச்சை வந்து நம்ம ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், இந்த செகண்ட் இதில் வந்து வெர்ஷன் ஸ்பேஸ் ஆஃப் ஹச்ன்னு பார்த்தோம். அந்த வெர்ஷன் ஸ்பேஸ்ங்கிறது ஒரு சப்ஸ்பேஸ். வெர்ஷன் ஸ்பேஸில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஒன்லி கன்சிஸ்டன்ட் ஹைபாத்திசிஸ் மட்டும்தான் இருக்கும். ஹைபாத்திசிஸ் விச் இஸ் கன்சிஸ்டன்ட் வித் த டார்கெட் வேல்யூ இஸ் அவைலபிள் இன் த வெர்ஷன் ஸ்பேஸ். ஒரு எக்ஸாம்பிள் வச்சே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன் அந்த இது வெர்ஷன் ஸ்பேஸ்க்கு. ரைட், அந்த ஹைபாத்திசிஸ் மட்டும்தான் அந்த வெர்ஷன் ஸ்பேஸில் இருக்கும். அப்போ நம்மளுக்கு வந்து ஒன்று அந்த ஹைபாத்திசிஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும், இல்லாட்டி நான் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். ரைட்டா, நான் கன்சிஸ்டண்ட்டாக இருந்தால் என்னோடய லைக்லிஹுட் ஃபங்க்ஷன் 0, கன்சிஸ்டண்ட்டாக இருந்தால் அது வெர்ஷன் ஸ்பேஸ்க்குள்ளே இருக்கும். இப்போதைக்கு வச்சுக்குவோம். அப்போ இந்த P of Dங்கிற இந்த டினாமினேட்டர் இஸ் divided into two parts. One part contains only consistent hypothesis and another part contains the non-consistent hypothesis. We know that for non-consistent hypothesis P of D by Hi is 0, so the second part becomes 0. So we will be remaining with the first part, which is nothing but our வெர்ஷன் ஸ்பேஸ் ஹைபாத்திசிஸில் உள்ள ஹைபாத்திசிஸ் வேல்யூஸ்க்கு மட்டும்தான் நாம் இந்த P of D கால்குலேட் பண்ண போகிறோம், which is 1 into 1 by modulus of H for all H belongs to வெர்ஷன் ஸ்பேஸ் ஹைபாத்திசிஸ். ரைட், ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், எல்லாமே ஈக்குவல் வேல்யூ. அப்போ எனக்கு என்ன ஆகும், இந்த சம்மேஷன் வந்து வெர்ஷன் ஸ்பேஸோட டைமென்ஷன் என்னவோ அது வந்துடும். அப்போ வெர்ஷன் ஸ்பேஸோட டைமென்ஷனை நான் வந்து மாடுலஸ் ஆஃப் VSH of D எழுதியிருக்கேன் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் H. ரைட், இப்போ சம்மேஷன் n is equal to 0 to n-1 உள்ளே வந்து 1 மட்டும் போட்டோம்னா வேல்யூ இஸ் கேபிட்டல் N. ரைட், அதே தான் இங்கே அப்ளை பண்ணுறோம். மாடுலஸ் ஆஃப் V ஆஃப் இதில் வந்து என்ன இருக்குது, இது வந்து வெர்ஷன் ஸ்பேஸோட டைமென்ஷன் முடிய இந்த சம்மேஷன் எக்ஸ்பெண்ட் ஆகும். ஐ டோன்ட் நோ வாட் இஸ் த சைஸ் ஆஃப் தி வெர்ஷன் ஸ்பேஸ். இந்த வெர்ஷன் ஸ்பேஸில் 10 ஹைபாத்திசிஸ் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து 10 டிவைடட் பை டோட்டல் ஹைபாத்திசிஸ் 12ன்னு வச்சுக்குவோம். அப்போ 10 by 12. புரியுதா சொல்கிறது? P of H வந்து equiprobable. ஸோ சப்போஸ் கேபிட்டல் H வந்து 12 இருக்குது அப்படின்னா எனக்கு P of H வந்து 1/12. ஓகே, இப்போ என்னோடய வெர்ஷன் ஸ்பேஸ் அந்த ஹைபாத்திசிஸில் 10 ஹைபாத்திசிஸ் வந்து வெர்ஷன் ஸ்பேஸ்க்குள்ளே இருக்குது. அதாவது 10 ஹைபாத்திசிஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த 10 ஹைபாத்திசிஸ்க்குரிய சமேஷன் இங்கே வரும். அப்போ 10 divided by 12 is my P of D. Okay, so P of D is VSH of D by H. Already we have to substitute this VSH of D by H in the above equation. P of H by D is equal to 1 into 1 by modulus of H divided by VSH of D by modulus of H. இப்போ என்ன ஆகும், H எல்லாம் கேன்சல் ஆகிடும். அப்போ எனக்கு வந்து மிச்சம் இருக்கிறது என்ன ஆகும், 1 by VSH of D. So my a posteriori probability is 1 by modulus of VSH of D. அப்போ 1/10. ஓகே, என்கிட்ட இப்போ இருக்கிறது என்ன இருக்குது, 1/10. ஓகே, எந்த கண்டிஷனில், if H is consistent with D. H வந்து கன்சிஸ்டன்ட் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னோட a posteriori probability value is 0. So to summarize,
மை ஏ போஸ்டீரியர் இந்த அவர் யார் அந்த ப்ரூட் ஃபோர்ஸ் பேஸ் கான்செப்ட் படி என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் என்ன ஓவராலாக இப்படி கண்டுபிடிச்சிடலாம் P of H by D, that is என்னோட A posterior probability gets the value of 1 by VSH of D if H is consistent with D, otherwise 0. இப்போ என்னோட கேபிட்டல் ஹெச் ஹைபாத்தசிஸ் ஸ்பேஸ் வந்து நம்ம அந்த கேல்குலேஷன் படி 953 என்னமெல்லாம் வந்துச்சு அந்த என்ஜாய் ஸ்போர்ட் ப்ராப்ளத்துக்கு, ரைட். ஸோ இந்த 953 தான் என்னோட கேபிட்டல் ஹெச், ரைட்டா. இந்த 953ல் ஒரு 500 வந்து கன்சிஸ்டன்ட், ரைட்டா. 453 கன்சிஸ்டன்ட் இல்லை அப்படின்னா அந்த 450 வேல்யூ 0 ஆயிடும். அந்த 500 கன்சிஸ்டன்ட் இருக்கு இல்லையா, அப்போ என்னோடய ஏ போஸ்டீரியர் ப்ராபபிலிட்டியோட வேல்யூ 1/500. Okay, so this is the concept which has been explained by brute force for Bayes classification problem. இந்த டயக்ராம் என்ன எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ எனக்கு வந்து இந்த கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி வர வர எப்படி வந்து என்னோடய வாட் டு சே அந்த ரேஞ்ச் ஆஃப் getting value is reducing, right. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் P of H இங்கே போட்டிருக்கோம், அப்போ எனக்கு எல்லா ஹைபாத்திசிஸ்க்கும் இது அப்ளை ஆகும், ரைட். இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஃபுல்லாகவே எனக்கு வரும். இப்போ நான் என்ன பண்ணிடுறேன், P of H by D1 ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் கொடுக்குறேன், ரைட்டா. ஒரு செட் ஆஃப் டேட்டா மட்டும் எனக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் என்னோடய ஹைபாத்திசிஸ் ரேஞ்ச் பாருங்கள், அந்த ஒய்டு ரேஞ்ச் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. இந்த செகண்ட் கிராஃப் பியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. அப்போ என்னோடய ப்ராபபிலிட்டி வந்து இதுக்குள்ளே மட்டும்தான் நான் பார்க்க வேண்டியது இருக்கும். அடுத்து வந்து எனக்கு 2 டேட்டா வந்துருச்சு, D1 வந்துருச்சு, D2 வந்துருச்சு. அந்த கண்டிஷனுக்குள்ளே நான் ஹைபாத்திசிஸ் பார்க்கணும். அப்போ பார்த்தோன்னா இட் வில் பி ஸ்டில் நேரோயிங், என்ன இட் இஸ் ஸ்டில் நேரோ. ஸோ இதைத்தான் நான் வந்து இதுக்கு உங்கள்கிட்ட சொன்னேன். அதாவது இப்போ அந்த டிசிஎஸ்ஸா சிடிஎஸ்ஸா அப்படின்னு சொன்னால் வெறும் டிசிஎஸ் மட்டும்னா இதை மட்டும் சொல்லிடலாம். சிபிஎஸ்ஸும் சேர்த்து பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த நம்மளோட ப்ராபபிலிட்டி ஆஃப் ரிஜிஸ்டர்ட் ஃபார் சிடிஎஸ் அஸ் வெல் அஸ் இதுன்னு போகும்போது அந்த கேல்குலேஷன் வந்து இன்னும் நேரோவாயிடும். திஸ் இஸ் வாட் ஐ வாஸ் ட்ரைங் டு டெல் தட் வே. So that's all about our base concept regarding classification problem. In the next class we can say ML with least square error. Okay, so please go through the slide carefully and do study well for the test. Thank you.